ஈஸியான ரெசிபி உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கப்பில் 1 கப் ரவா எடுத்துருக்கிறேன். இரும்பு கடாயில் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். லைட் கோல்டன் ப்ரௌனில் வறுத்து எடுத்துக்கலாம். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம். சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து 1 கிளாஸ் ரவை எடுத்துருந்தோம் இல்லையா, அதுலேயே நம்ம 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். அதில் ஆட் பண்ண தண்ணி கொதிச்சு வரும்போது நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்த ரவாவை சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். லிட்டு வச்சு மூடிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரவா ரெடி ஆயிருச்சு. நம்ம துருவி வச்சுருந்த தேங்காவை அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து லாஸ்ட்டாக 1 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில் சேர்த்து சர்வ் பண்ணிக்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உப்மா அண்ட் பிளாக் காஃபி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.